நமது ஆறுபடையர் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறுபடை வீட்டுடைய 7வது திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நாம பாதாள செம்புமுருகர் ஐயா ஆலயத்தில் தான் நம்ம இருக்கோம். இன்று நமது பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நமது பாதாள செம்புமுருகர் ஐயாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் முருகப்பெருமான் ஐயா கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த கோயிலோட சிறப்பை முருகர் பக்தர் ஒருத்தர் அவங்களே சொல்லியிருப்பாங்க. நாம் அதை பார்த்து விட்டு ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளையும் நம்ம பார்த்திடலாம். ஒரு நிமிடம் ஒதுக்கி நீங்க அதை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பாதாள செம்புமுருகர் ஐயா மிகவும் பிரசித்தி பெற்ற பாதாள செம்புமுருகர் ஐயா கோயில தான் நம்ம இருக்கோம். நம்ம பாதாள செம்புமுருகர் ஐயா கோயிலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றதை விட நம்ம முருகர் பக்தரே உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வாங்க கேட்கலாம் என்னன்ட்டு. சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோயிலோட சிறப்பம்சம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்களுக்கு சிறந்த முறையில மரியாதை செலுத்துறாங்க. அது என்னன்னா, அவங்க ஃபேமிலிய விட்டுட்டு இங்க ரொம்ப தூரம் போய் இருந்து அவங்க நாட்டுக்காக சேவை செய்யறாங்க. அந்த சேவைய மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க இவங்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை போடுறாங்க. இது எந்த கோயிலும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பம்சமே இதுதான். நாங்களும் இந்தியா ஃபுல்லா போயிருக்கோம், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம். இது வரைக்கும் எந்த கோயிலும் இந்த அளவுக்கு மரியாதை பண்ணதே கிடையாது. இது மிலிட்டரிக்கார குடும்பமாகிய எங்களுக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அந்த முருகனுடைய அருள் என்னைக்கு கிடைக்கும். கண்டிப்பாங்கம்மா. ஐயா வணக்கங்கய்யா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சரி சரி சரிங்க. வாங்க. விநாயகர் துதி 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகழ்ந்தினை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. சரி, முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் பார்த்தரலாம் வாங்க. கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிற்றிருந்து முற்றி பயின்று கடையில் தித்து குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்து சுரந்த முளையறுத்து விக்கி கிடந்து கதறியங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை எவையணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழன்று சுற்றி திரிந்த சமயுமுன் கிருபை சித்தமென்று பெறுவேனோ. இரவியின் திறன் வெற்றி குரங்கி நரசரென்று முப்புற்ற உந்தி இறைவனின் கிணற்கர்த்தரென்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் பூணமேவ அரிய தன் படை கர்த்தரென்று அசுரர் தங்கிளை கட்டை வென்ற அறிமுகன் தன் மெச்சுற்ற பண்பின் மாறுகோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குச்சிறந்த பெருமாளே. அடுத்ததாக 2வது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க. இருள் விரி குழலை விரித்து தூற்றவு மிருகிய துகிலை நெகிழ்த்து காட்டவு மிருகடை விளையும் உருக்கி பார்க்கவும் ஐந்தரோடே இளை பிளவதனை நடித்து கேட்கவு மறுமொழி பலவும் இசைத்து சாற்றவு மிடையிடை சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடே வருகென ஒரு சொலுரைத்து பூட்டவும் விரிமலர் அமளியனைத்து சேர்க்கவும் வரு பொருள் அளவிருளுருக்கி தேற்றவும் நிந்தையாலே வனைமனை புகுதிலடித்து போக்கவு மொருதலை மறுவு புணர்ச்சி தூர்த்தர்கள் வசைவிட நினது பதத்தை போற்றுவதெந்த நாளோ. குறுமணி வயிரமிழித்து கோட்டிய களைமட உருவு வெளுத்து தோற்றிய குளிரிசை அருவி கொளுத்து தூற்றிய மண்டு நீரூர் குழிபடு கழுளி வயிற்றை தூர்த்தழு திடர் மணலிருகு துருத்தி காப்பொதி
குளிர் நிழல் அருவி கலக்கி பூப்புனை வண்டலாட முருகவிழ் துணர்களு குத்து காய்த்தினை விலை நடுவிதனில் இருப்பை காட்டிய முகில் முளை இளைய குரத்தி காட்படு செந்தில் வாழ்வே முளையில மதியை எடுத்து சாத்திய சடைமுடி இறைவர் தமக்கு சாத்திர முறையருள் முருக தவத்தை காப்பவர் தம்பிரானே. அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகழ் பார்த்தெல்லாம் வாங்க. அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை கூறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருட்பெறுவேனோ இபமாமுகந்தனக்குள்ளையோனே இமவான் மடந்தையும் தமிபாலா ஜெபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. அடுத்ததாக நான்காவது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகழ் பார்த்தலாம் வாங்க. காமிய தழுந்தி இழையாதே காலர்கை படிந்த மடியாதே ஓமெழுத்திளன்பு மிக ஊறி ஓவியத்திளந்த மருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவெற்புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே. நாம ஐந்தாவது படை வீடாகிய குண்டுதோராடல் கைலை மலை, அதாவது திருத்தணி திருப்புகள் மொத்தமே 6 தான் இருக்கிறது. அதனால இதுல திருத்தணி திருப்புகள் நம்ம பார்க்க போறது இல்ல. திருத்தணி முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி, முருகா சரணம். அடுத்ததாக 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. வீரமத நூல் விளம்பு போக மடமாத தங்கள் வேள்விழிகி நான் மயங்கி புவி மீதே வீசுகையினாளி தங்கள் பேசும் அவர் வாயி தஞ்சொல் வேலை செய்து மாள் மிகுந்து வீரகாகி பாரவசமான வங்க நீடு பொருள் போன பின்பு பாதகனுமாகி நின்று பதையாமல் பாகம் வர சேர அன்பு நீபமலர் சூடு தண்டை பாத மலர் நாடி என்று பணிவேனோ பூரணமதான திங்கள் சூடு மரணாரிடங்கொள் பூவையருளால் வளர்ந்த முருகோனே பூவுலகெலாம் அடங்க ஓரடியினால் அளந்த பூவை வடிவானு கந்த மருகோனே சூரர் கிளையே தடிந்து பாரமுடியே அறிந்து தூள்கள் பட நீரு கண்ட வடிவேலா சோலை தனிலே பறந்து லாவுமயிலேறி வந்து சோலை மலை மேலமர்ந்த பெருமாளே. அடுத்ததாக ஆறுபடை வீட்டுடைய 8வது திருப்புகழ் பதிவு வரும். நமது ஆறுபடை அருள் வாட்ஸ்அப் குரூப்ல இணைய விருப்பம் உள்ளவர்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் நம்பரை பின் பண்ணி வைக்கிறேன். எல்லாருமே உங்களுடைய மிராக்ஸ்லயும் நீங்க சொல்லலாம். நாம இன்று பாதாள சிமுமுருகர் ஐயாவின் அருளால ஆறுபடை வீட்டுடைய 7வது திருப்புகள் நம்ம பார்த்து விட்டோம். அடுத்த பதிவு ஆறுபடை வீட்டுடைய 8வது திருப்புகள் வரும். தொடர்ச்சியாக திருப்புகளை பார்த்துட்டே வாங்க. முதலில் படிப்பதற்கு கடினமான வார்த்தைகளாகத்தான் தெரியும், போக போக பழகிவிடும். யாருமே திருப்புகள் என்ற ஒரு புனிதமான விஷயத்தை யாரும் தவறவிடவே வேண்டாம். முருகப்பெருமான் ஐயாவின் அருளை மிக விரைவில் நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு புனிதமான விஷயம்தான் திருப்புகள். யாருமே தவறாத திருப்புகளை படிங்க. நம்ம இன்னைக்கு பாதாள சிவமுருகர் ஐயாவின் கோவில இருந்து நம்ம இந்த திருப்புகள் பதிவை கொடுக்கறதுக்கு நம்ம முருகையாவுக்கு நான் ரொம்ப 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 மனமுருகி வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அனைத்தையுமே முருகர் ஐயாவின் செயல். சரி, நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.